நான் இன்றைக்கு ஒரு கருத்து சொல்ல போகிறேன். பல பேருக்கு பிடிக்காமல் இருக்கலாம், ஆனால் கேளுங்க இருக்கா. நான் இங்கே கனடாவில் ஒருத்தரோட கதைச்சேன். நான் அவர் வந்து தமிழத்துக்காக வேலை செஞ்சுருக்கார், கணக்க வேலை செஞ்சுருக்கார். இன்னும் பற்றாத்தான் இருக்கிறார். மாவீரர்கள், தலைவர்கள் இதை பற்றியெல்லாம் சரியான மிக மிக பற்றானவர். அதுக்காக வேலைகளும் பல செஞ்சு கொண்டு இருக்கிறார். அவர் என்ன சொன்னார்டா, எங்கட தலைவர் பார்த்து வளர்ந்தது வந்து ராஜராஜ சோழன், சேரன், பாண்டியன், இவங்கட வரலாற்று, ரைட், அந்த வரலாற்றை படித்து அதில் ஆர்வம் வந்து அதனால் இவர் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனார். அதாவது ராஜராஜ சோழனை விட எங்கட தலைவர் இன்னும் அதை வரலாற்றை இன்னும் பெட்டராக கொண்டு போனவர். இந்த அவன் இப்போ குறுநி இடத்துக்குள்ளேயே பிளேன் ஓட்டியிருக்கிறோம், ரைட்டா. அப்போ அந்த அப்படி ஒரு ஒரு அடுத்த தளத்துக்கு கொண்டு போயிருக்கு. இப்போ இருக்கிற தமிழர்கள் எல்லாம் எங்கட தலைவரை பார்த்து வளர்ந்தவர். எல்லாருமே தலைவரை அப்படி செஞ்சார், இப்படி செஞ்சோம், தமிழ் விடுதலை அப்படி செஞ்சது, இப்படி செஞ்சது, அந்த வரலாற்றை பார்த்தா நாங்கள் வளர்ந்துருக்கோம். அப்போ இனிமே வரப்போகிற இன்னொரு தலைவன் நிறையோ, இனிமே வரப்போகிற தலைவன் வந்து எங்கட தலைவரை விட இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவான் என்று அவர் சொன்னவர். இது எனக்கு இந்த ஒரு டிக்டாக்ல எல்லாம் தலைவரை பற்றி கதைச்சாலே நீ யார் தலைவரை பற்றி கதைக்கிறேன் கலாச்சாரம் இருக்கிற இடத்துல அவர் ஒரு ஒரு உண்மையாக நாட்டுப்பற்றாளர் அதெல்லாம் செய்கிற அவரே எனக்கு இப்படி ஒரு கருத்து சொன்னார். உண்மையாக அது மெய்சிலிக்க வச்சது. நான் அதுதான் உண்மை மட்டும் தான் நானும் நம்புகிறேன். ஏனெண்டா இப்போ பாருங்க, அந்த காலத்தில் இந்த தாதப்பனை விட வர்ற பிள்ளைகள் எல்லாம் கூட புத்திசாலிகளாக வந்து கொண்டு வருது. ரைட்டோ, ஒரு ஒரு கூலி வேலை செய்கிற வேண்ட பிள்ளை வந்து வைத்தியராக வருது. அப்போ இப்படி அந்த ஒரு புத்திசாலிகளாக வந்து கொண்டு இருக்கு. நம்ம கூட கூட முயற்சிகள் நாடு கடந்தெல்லாம் போய் செய்யணும், அப்படியெல்லாம் செய்யப்படுது. ரைட்டும். அப்போ அந்த 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 ஒரு பரிணாம வளர்ச்சி மாதிரி. ரைட்டு. அப்போ இதே அடிப்படையில் இப்போ இருக்கிறவர்கள் எல்லாம் எங்கட தலைவரை பார்த்து வந்தவ. அப்போ இன்னொரு தலைவர் ஆகைக்குள்ள எங்களோட தலைவரை விட இது இன்னும் சிறப்பான ஒரு தலைவராக தமிழினத்துக்கு நல்லதா இனிமேல் அடுத்த தலைவர் அப்படித்தான் வருவான் என்று நானும் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.